Hi, hello friends, welcome back to KUMBAKONAMSAVOURIES. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ஆனியன் ரைஸ், அதாவது வெங்காய சாதம். காய்கறி எதுவுமே இல்லனாலும் பரவாயில்லை, வெறும் வெங்காயத்தை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டியா ஒரு ரைஸ் செய்யலாம். அதுதான் இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க KUMBAKONAMSAVOURIESக்கு முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு இருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். பூண்டு வந்து சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிண்டா போதும். இப்போ இதுலேயே ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். அப்புறமா இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இது மாதிரி நீளமாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது க்ரன்ச்சியாக வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிண்டு இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. அந்த வாசனை வந்து அதில் இறங்கும். அப்போ தான் இப்போ இது கூட இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, நான் வந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி காரம் இருக்காது, அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட மிளகு பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அந்த சாறையும் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரோமா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற ரைஸ் சேர்த்துட்டுருக்கேன். இது 1:2ங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்க வேண்டியது தான். ஒத்தாப்பில் கலந்து விடணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட எந்த காயும் சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து காய் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். பேச்சுலர்ஸ்லாம் வந்து இதை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் காய் ஒன்றும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயம் இருக்கும், அதை மட்டும் போட்டு இந்த ரைஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகாவும் சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகாவோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட KUMBAKONAMSAVOURIESஐ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.